பயன்படுத்தணும் அப்படின்னு அவன் உலகத்துக்கு வந்தான். ஏதோ ஒரு 20% அவன் சாதனை பண்ணான் கோபத்தை அடக்கிறது. ஒரு நாள் அவன் அங்கிருந்து 12 வருஷம் கழிச்சு வந்தாயா. இப்படியே வரப்போ இவனை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய் என்ன எப்படி இருக்கா அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 4 குழந்தைங்க இருக்காங்க. நான் 12 வருஷம் தனியாக உட்காந்து கோபத்தெல்லாம் அடக்கி முற்றுமா கோபத்தை அடக்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி கல்யாணம் காட்சி பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளோ கோபத்தை அடக்கியிருக்காங்க? ஏதோ ஒரு 20% அடக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தியா, நீ அங்கே இருந்திருந்தேன்னா அடக்கியிருக்காங்க. நீ என்னடா பண்ண அப்படின்னு. நான் குகையை விட்டு வெளியவே வரல, உள்ளேயே கோபம் வரவிடாமல் தடிச்சு இப்போ கோபமே வராத மாதிரி பண்ணிட்டேன். அவன் சொன்னான். இப்படியே பார்த்தா 12 வருஷம் குகையில இது கோபத்தை அடிக்கிட்டியா? ஆமாம். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, கோபம் வருமாதிரி தான் இருக்குது. இல்லைடா கோபத்தெல்லாம் அடைக்கிட்டேன். சார் நான் நம்புற மாதிரி இல்லை, உன்னைக்கும் கோபம் வரும்னு நினைக்கிறேன். இல்லைடா நான் தான் 12 வருஷம் கோபத்தை அடிக்கிட்டேன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு. நான் நம்பவே மாட்டேன், உனக்கு கோபம் வரும்னு நினைக்கிறேன். டேய் நான் எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு, கோபம் நான் அடிக்கிட்டேன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ எதுக்கு கத்துற, எதுக்கு இப்போ கோபப்படணும்? அப்போதான் யோசிச்சான். கோபம் வரக்கூடாது அதிகன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவன் கோபத்தை மூட்டின உடனே எங்க இருந்து எந்திரிச்சது பாருங்க மக்களே. நம்ம எதை சாதனை பண்றோம், இப்படித்தான் சாமி கும்பிடுறது. சாமியை கும்பிட்டு நான் ஒரு பக்தன், எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நினைப்பு எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு தெரியுமா? நடந்த ஒரு கதையை சொல்றீங்க. மெட்ராஸில் நிறைய பேஷண்ட் அங்கே இருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரியில் நிறைய பேஷண்ட் மெட்ராஸில் ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அவங்கள குணப்படுத்துறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு டீன், ஒரு டாக்டர் வந்து எல்லாரையும் நல்லா குணப்படுத்த ஆரம்பித்தார். எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுதா? ஆமாம், கீழ்ப்பாக்கம். கீழ்ப்பாக்கங்கிறது ஒரு இடம். ஆனால்